மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற தலைப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மடல் எழுதியிருக்கிறார். நீட் எதிர்ப்பு தொடர்பான சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம் தொடர்பாக அதிமுக மற்றும் பாஜக மீதும் அந்த மடலில் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். முழு விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பாரி கார்த்திக், வணக்கம். இந்த மடல்ல முதலமைச்சர் என்னென்ன விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டிருக்காரு, முழு விவரம் என்ன? வணக்கம். சட்ட போராட்டத்தின் வழியே திராவிட முன்னேற்றக் கழகம், அதன் தலைமையிலான அரசும் பெற்றுத் தருகின்ற தீர்ப்புகள் தமிழ்நாட்டில் நலனுக்கு மட்டுமல்ல, இந்தியாவின் ஒட்டுமொத்த ஜனநாயகத்திற்கும் வெளிச்சம் பாய்க்கக்கூடியவராக இருக்கும் என்பதுதான் வரலாறு என்றும், ஆளுநரின் அதிகார அத்துமீறல்களை ரத்து செய்து மாநில உரிமைகளை காத்திடும் மகத்தான தீர்ப்பினை திராவிட மாடல் அரசு முன்னெடுத்த வழக்கினை உச்சநீதிமன்றம் வழங்கியிருப்பதாக தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது தொண்டர்களுக்கு மடல் எழுதியிருக்கிறார். அந்த மடலில் மாநிலத்தில் சுயாட்சி பற்றும் மத்தியில் கூட்டாட்சி தொடர்பாகவும் முதலமைச்சர் அவர்கள் விரிவாக விளக்கி எழுதியிருக்கிறார். மேலும் இந்த தீர்ப்பின் மூலம் ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கு பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு அரசு முன்னெடுத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கும் அவர், தாய் கழகத்தின் பாராட்டு எப்போதும் கூடுதல் உழைப்பும் தெம்பும் தரக்கூடியது என்றும், அதனால்தான் தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகங்களில் ஆளுநர்களின் அத்துமீறல்களை தகர்த்தெறிந்த வெற்றி தீர்ப்பு வெளியான வேகத்திலே தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பு சிதைக்கும் நீட் தேர்வுக்கு எதிரான நமது சட்ட போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மாநில உரிமை காக்கும் போராட்டத்தின் முன்னோடியாக திமுக கழகம் நீட் தேர்விலும் விலக்கு பெறும் வகையில் தமிழ்நாட்டின் தனித்தன்மையை சட்ட போராட்டத்தின் வழியே முன்னெடுக்க தீர்மானித்து ஆதரவு சக்திகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது என்றும், ஆளுநரின் அதிகாரம் என்ன என்பதை தெளிவாக்கிய உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒரு தொடக்கம் என்றும் முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நீட் தேர்வு தொடர்பான வழக்கில் இது தொடரும் என்றும், மாநிலத்தின் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற உயர்நீதிமன்ற தலைவர் கலைஞர் முன்மொழிந்த முழக்கத்தை முன்வைத்து நீதியின் வாயிலாக இந்தியாவின் ஜனநாயகத்தையும் கூட்டாட்சி தன்மையும் காத்திட பேரியக்கமான திமுக தன் போராட்டத்தை தொடரும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.